கிருபை டிவி நேயர்களுக்கு எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இதை நடத்துகிறார் அன்பு சகோதரன் சேர்மன் மற்றும் அவருடைய குழுவினர், குடும்பத்தினரை வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்போதும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் கூட கிருபை டிவி இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற சகோதரன் டேவிட் ஜெயக்குமார், உம்முடைய மனதை, உம்முடைய இருதயத்தை, உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் பேசும். உம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனுடைய இரக்கமுள்ள கரம் இந்த டிவியிலும் இந்த நிகழ்ச்சியிலும் இருப்பதாக உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியிலே மத்தியில் இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுத்து ஜெபிப்பார்கள். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 28. மத்தேயு 24:28 வசனம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை டிவி நேயர்களுக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ ஒரு வாஞ்சியோடு, எவ்வளோ ஒரு விருப்பத்தோடு, எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு, எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு, எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு, எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை வெளியே வரட்டும். என்னை மூடி மறைத்து கொள்ளும். என்னை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே, எங்களை பார்க்க வேண்டாம். உம்மை நாங்கள் அனைவரும் பார்க்க உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை முழுவதுமாக உம்முடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசுவீராக. ஆண்டவரே, சகல துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இதை நடத்துகிற அருமையான ஐயா மிஸ்டர் சேர்மேன் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தினருக்கும், அவருடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கும், அவரோடு கூட ஆண்டவரே இருக்கிற குழுவினரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும். அவர்கள் தேவைகளை சந்தியும். ஒரு டிவி சேனலை நடத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆண்டவரே, கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திப்பீராக. எல்லா எதிர்ப்பின் வல்லமைகள் நிர்மூலமாகி போகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அவங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, மென்மேலும் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்க்கிற கிருபை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற எம்பிடி ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த செய்திக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கழுகு அண்ட் ஈகிள். கழுகு என்று சொல்லி ஒரு தலைப்பின் கீழாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். விலங்குகளுக்கு ராஜாவாக எப்படி சிங்கம் காணப்படுகிறதோ, பறவைகளுக்கு ராணியாக அதே போல இந்த கழுகு காணப்படுகிறது. இட் இஸ் த குவீன் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ். கழுகுன்ற போது அது ரொம்ப அபூர்வமான ஒரு பறவையாக காணப்படுகிறது. மைனா, குருவி, காகங்கள் தினந்தோறும் பார்க்கிறோம் இல்லையா? நாள்தோறும் அதுல ஏதாவது ஒரு சூழ்நிலையில காகத்தை பார்த்துரும், ஒரு மைனாவை பார்த்துரும், ஒரு சிட்டுக்குருவியை பார்த்துடுறோம். ஆனா இது ஒரு அபூர்வமான ஒரு பறவையாக இருக்குது. நம்ம லைஃப்லயே ஏதோ ஒரு சமயத்துல தான் இந்த கழுகை பார்க்கிறோம். ஒரு ஜூக்கு போகும்போது பார்க்கிறோம். வண்டலூர் ஜூக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு கழுகு ஒன்று வச்சிருப்பான். அதே நேரத்துல சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி அங்க போனோம்னா சென்னையில ஒரு கழுகு காணப்படலாம். அது ஒரு கூண்டுக்குள்ளாக அடைத்து அதை வைத்திருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும். அந்த நேரத்துல அதை பார்த்து ரசிக்கலாம். ஆனா இந்த கழுகை வைத்து வேத வசனம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க கூடியதா இருக்குது. அது என்னன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நீ சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து நீ கற்றுக்கொள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோம்பேறி என்ன செய்யணும்னா, அங்க போய் எறும்பின் இடத்தில் போய் வழியை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணும். அத்தி மரத்து துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். அத்தி மரத்திலிருந்து
ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் சொல்லி வேத வசனம் சொல்லுது. சர்ப்பத்திலிருந்து வினா உள்ளவர்களாய் இருக்கணும்ன்றத கத்துக்கொள்ளணும். புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்கணும்ன்றதையும் கற்றுக்கொள்ளணும். பறவைகள் விலங்குகள் மூலியமாக, இயற்கையின் மூலியமாக, நேச்சர், the Lord teaches us many lessons. கர்த்தர் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எங்க வீட்டில் ஒரு சின்ன நாய் இருக்குது. அதன் மூலியமா கூட சில பாடங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். உண்மை அதுதான். நாய் தானே வாசல்ல கிடக்குது, சொல்ல முடியாது. சில நன்றி உணர்ச்சியே அதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறதை பார்க்கிறேன். ஒரு எஜமான் போனாருன்னு சொன்னா ஒரு இடத்துக்கு, அந்த நாய் பின்னாடியே போச்சான். அந்த எஜமான் அந்த ஆஸ்பத்திரியில மறிச்சிட்டாரு. மார்ச்சரியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. எல்லாருமே இது. ஆனா அங்க போன நாய் இன்னும் திரும்பவே இல்லையா. அந்த மார்ச்சரி வாசல்லையே தான் படுத்திருந்தது. அவ்வளவு ஒரு நன்றி உணர்ச்சி. ஒரு நாய்கிட்ட இருந்து கூட அவ்வளவு நன்றி உணர்ச்சியை நான் பெற்றுக்கொள்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல பார்த்தேன், பாலிமர் நியூஸ்ல பார்த்தேன். அதுக்கு தெரியவே இல்லை எஜமான் மறிச்சிட்டான்னு சொல்லி. ஆனா அந்த மார்ச்சரியிலிருந்து அந்த பாடி வெளியே வருகிற வரைக்கும் அது அங்க வாசல்லையே சோறு தண்ணி இல்லாம படுத்திருந்ததுன்னு சொல்லிப்பாங்க. ஒரு விலங்கு கிட்ட இருந்து கூட, ஒரு பறவை கிட்ட இருந்தா கூட சில பாடங்களை நானும் நீங்களும் கற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு கழுகின் மூலமாக ஒரு பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூனிஸ் ரிச்சர்ட் அவர்கள் ஒரு வேத வசனத்தை படித்தாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுது. கழுகு எங்கேயோ பிணம் எங்கேயோ கழுகுகள் கூடும். அதுதான் காரியம். ஒரு பிணம் இருக்குதுன்னா யாரும் அதுக்கு சொல்ல வேண்டாம். அதுல கழுகுகள் சேர்ந்துடும். அதுதான் முதல் காரியமாக வைக்க விரும்புகிறேன். வேத வசனம் எங்கேயோ அங்க கழுகுகளாக நானும் நீங்களும் கூடுகிறோம். யாரும் வேத வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வேத வசனம் தான் அங்க பிணத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனமும் பிணமும் ஒன்னா சொன்னாருன்னு சொல்லிடாதீங்க. அப்படி கிடையாது. அது மாதிரி கிடையாது. ஒரு பிணம் எங்க இருக்குதோ அதோடைய வாசனை அது அப்படியாக அந்த கழுகை ஈர்த்து கொண்டு வரும். அப்புறம் அது அது இரையாக கவி கொண்டு போகும். அது மாதிரி தான் ஒரு வசனம் இருக்குதுன்னா அந்த வசனத்தின் வாசனை உங்களையும் என்னையும் ஒன்றாக கூட்டி சேர்க்கும். கூடி வருகிற கழுகுகள் கூடி வரும். எங்கன்னு சொன்னா அங்க எங்க இயேசுவானவர் இருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குதோ, கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ, கர்த்தருடைய மகிமை எங்க காணப்படுகிறதோ, குறிப்பாக வேத வசனம் எங்க இருக்கும் போது அங்க கழுகுகள் கூடி வரும். நானும் நீங்களும் கழுகுகளாக இருக்கிறோம், கூடி வருகிறோம். எங்கன்னு சொன்னா வசனத்தை தேடி. முதல் குறிப்பு அதுதான். சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக. 2வது குறிப்பு, கழுகு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா வால வயதை குறிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 103, 105 அது இப்படி சொல்லுது. உன் வயது திரும்ப வாலு வயது போலாக கடவுது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. 2வது காரியம் வால வயதுன்னா யூத்ஃபுல் டேஸ். இல்லைன்னு சொன்னா the days of the youth, the years of the youth. அது ஒரு வயதை குறிக்கிறதா இருக்குது. வால வயது எதை குறிக்கிறதா இருக்குதுன்னா கழுகு போல. கழுகுக்கு வயது ஏறினாலும் பெலன் ஜாஸ்தியா தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னா இப்போ இப்படி சொல்லலாம், எனக்கு இப்போ 56 வயசு எனக்கு 56. ஆனா சொல்லும் போது சில ஜனங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு 40 வயசுல இருக்கிற ஒரு பெலன் இப்பவும் இருக்குது பிரதர் அப்படிவாங்க. அது இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. அவங்க சொல்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுதான் வால வயதுன்றது. என் வயசை குறைக்க முடியாது. 56லேருந்து நான் 54க்கு குறைய முடியாது. கண்டிப்பா முடியாது. அது பொய் தான் சொல்லணும். அப்படின்னா 56ன்றது 56 தான். அடுத்த வருஷம் 57. புரியுதுங்களா? அது பத்தி இல்லை. ஆனா அதுல இருக்கிற பெலன் இருக்கு பாருங்க. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பெலன் இருக்கும். அந்த பெலன் 40 வயசு ஒத்த ஒரு பெலனை கர்த்தர் கொடுக்க முடியும். அப்படி ஒருத்தர் கொடுத்தாரு.
மோசே காலத்துல வாழ்ந்தார் ஒருத்தர் அப்படி, காலேபுன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, இப்போது நான் 85 வயது உள்ளவன். ஆனாலும் போருக்கு போகத்தக்கதாக 40 வயதுக்கு ஒத்த ஒரு பலன் எனக்கு இப்போ இருக்கு. அதுதான் கழுகுக்கு சமானமான ஒரு காணப்படுகிற ஒரு வால வயது. 85 வயதிலேயும் 40 வயதுக்கு தக்க ஒரு பலன் அவருக்கு காணப்பட்டது. அதுதான் முக்கியமானது. கழுகுன்னு சொல்லும்போது கூடுகிற கழுகுகளாக இருக்குது. கழுகுன்னு சொல்லும்போது வால வயதா இருக்குது. கழுகுன்னும் போது 3வது புது பலனுக்கு அடையாளமா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29லிருந்து 31வது வசனம் வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்குள்ளோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ். முதல் பகுதி என்னன்னு சொன்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்போ என்ன நடக்குது? புது பலன். 3வது செட்டைகளை அடித்து எழும்பணும். 3 காரியங்கள் கழுகைகளை போல. கழுகு காத்திருக்கும், புது பலன் அடையும், அடுத்தது எழும்பும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது. ஏசாயா 61வது அதிகாரம் 1, 2வது வசனம். நீ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ற காரியம் என்னன்னா, நானும் நீங்களும் இது வரைக்கும் காத்திருந்தோம். கர்த்தர் நமக்கு புது பலனை கர்த்தர் கொடுத்தாரு. அதோட நிறைய பேர் நின்று போயிடுவாங்க. புது பலனோட நின்று போயிடுவாங்க. எனக்கு கர்த்தர் புது பலனை கொடுத்தார் பிரதர்னு சொல்லுவாங்க, அதோட நிற்கும். அது மாத்திரம் இல்ல. 3வது ஸ்டேஜ்னா எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஸ்டேஜ். கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்பி ஊழியங்களை செய்து தேவனைக்காக ஆத்ம ஆதாயம் செய்கிற ஒரு அனுபவம். இல்லைன்னு சொன்னா உங்க வீட்டுக்காக வேண்டிய காரியங்களை செய்கிறதுக்கு எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். வீடு கட்டுகிறதுக்கு, வாகனங்களை வாங்குவதற்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, பிள்ளைகளுக்கு திருமணம் முடிப்பதற்கு, பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு அனுபவம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். காத்திருந்தோம், புது பலனை பெற்றுக்கொண்டோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்ற காரியம், கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போகணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒபதியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். கழுகை போல நீ உயர பறந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கழுகு உயர பறக்கிற ஒரு அனுபவத்தோடு இருக்கும் பிரியமானவர்களே. காகங்களையும் குருவிகளையும் பார்த்தா இங்க தாழ பறக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியல, அதோடைய எரினா வேற. நம்ம கண்ணு கெட்டின தூரத்துல காகங்கள் பறக்கும். மைனா, குருவிகள் இதெல்லாம் பறக்கிறது, சிட்டுக்குருவி எல்லாம் பறக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுக்கு எட்டின தூரத்துல தான். மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல தான் அது கூடுகளை கட்டி வைக்கும். ஆனா இந்த கழுகு மட்டும் அப்படி இருக்காது. அது உபதியா மூலியமா சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நீ கழுகை போல உயர பறந்தாலும், உயர பறக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு பறவையாக அது காணப்படும் பிரியமானவர்களே. கண்ணுக்கு எட்டாத தூரத்துல பறந்துட்டு இருக்கும். அதுதான் அங்க கழுகை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. கழுகை போல நீ உயர பறக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் உங்களை உயர பறக்கும்படியாக, உயர்ந்த ஸ்தானத்திலே வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை வைப்பார். அப்படியாக கீழான எண்ணங்களோடு இருக்காதீங்க. கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தோடு, கீழான ஒரு எண்ணத்தோடு, இவ்வளவுதான் பிரதர், இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படி சொல்லாதீங்க. இவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜீவியம், 10 நிமிஷம் தான் என்னால பண்ண முடியும் ஜபம், 1/2 மணி நேரம் தான் வேதத்தை படிக்க முடியும். இல்ல பிரியமானவர்களே, கழுகை போல உயர பறக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். கழுகை போல உயர பறப்பீங்க. கழுகுடைய தன்மை இது. அடுத்தபடியாக கழுகுடைய வேகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனம். 2 சாமுவேல் 1:31 இப்படி சொல்லுது. அங்க சொல்ல போனா, அங்க போல சிங்கத்தை போல பலம் உள்ளதாயும் கழுகை போல வேகம் உள்ளவர்களாயும் இருந்தார்கள். அங்க தாவீது சொல்றார். யாரை பத்தினா சவுலை பத்தி, யோனத்தானை பத்தி சொல்றார். அவங்களுடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, வேகம், the speed, the velocity of the eagle. பாத்தீங்கன்னா கழுகு அவ்வளவு ஒரு வேகத்தோடு கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. கழுகை போல ஒரு வேகம் உள்ளதா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நாங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கிறோம் பிரதர், என் வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா இருக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ, என் ஜப வாழ்க்கை ரொம்ப ஸ்லோ, என்னுடைய பரிசுத்தம் ரொம்ப ஸ்லோ, குடும்பத்துக்காக செய்யற காரியங்கள் எல்லாமே சொல்றாங்க, நீ ரொம்ப ஸ்லோப்பா,
வேகமா செஞ்சிருக்கணும்ல, அதெல்லாம் என்ன இவ்வளவு நாளா அதை செய்யாம இருக்கிற, இன்னும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில செட்டில் பண்ணலையே, இன்னும் நாம இழுத்துன்னு இருக்கிற சொல்றாங்க. ஆனா கர்த்தர் நீங்க சொல்ற காரியம், சிங்கத்தை போல பலம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அதே நேரத்தில் கழுகை போல நீங்க வேகம் உள்ளவர்களாக இருப்பீங்க. கழுகு வேகத்துக்கு சொல்ல, உயர பறக்கிற கழுகு மாத்திரம் அல்ல, வேகத்துக்கு கழுகு ஒரு அடையாளமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது 6வதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க கழுகுடைய வழிகள் அது அப்படியாக ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கு. கழுகு எங்கிருந்து வந்தது, எங்க போனதுன்னு யாருக்குமே தெரியாது. கழுகுடைய வழி ஆச்சரியமானதாய் காணப்படுது. நீதிமொழிகள் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19, 20வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க 23வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. சில காரியங்கள் அங்கே ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒரு பெண்ணை நாடின ஒரு வாலிபனுடைய வழி, ஒரு கடலிலே இருக்கிற ஒரு கப்பலுடைய வழி, அதே நேரத்தில் ஆகாயத்திலே காணப்படுகிற கழுகினுடைய வழி. அங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குதான். பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, இதெல்லாம் என்னன்றதே தெரியாது. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுது, சாலமன் சொல்றாரு அந்த இடத்துல, அவர் சொல்ற காரியம் என்னன்னா, ஆகாயத்துல காணப்படுகிற கப்பலுடைய வழி எப்படியாக இருக்குதுன்னு சொல்ல, அங்க அது ஆச்சரியமா இருக்குது. ஒருவராலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. கழுகு எங்க கூடு கட்டி இருக்கு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய கூடா இருக்குது தெரியாது. எப்போ அது கழுகு குஞ்சுகளை பொரித்தது தெரியாது. எப்போ அந்த குஞ்சுகள் அங்க அப்படியாக பறக்க கற்றுக்கொண்டது தெரியாது. அது எதை போய் சாப்பிட்டது தெரியாது. எப்படி உயிர் வாழ்கிறது தெரியாது. கடைசியாக அதோடைய ஸ்பேன் முடிஞ்ச பிறகு அது எப்படி மரித்து போன எங்க கடந்தது தெரியாது. ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? நம்முடைய புத்திக்கு எட்டாததா இருக்கிறது. கழுகுகளுடைய வழி, கழுகுகளுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படிதான். ஒருவேளை நமக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி தெரியாம இருக்கும் சில நேரத்தில். சில வாழ்க்கையில என் வாழ்க்கையில சில காரியங்கள் கர்த்தர் இதை ஏன் செய்யறாரு, நான் எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பாராதது நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு ஊழியக்காரனா இருப்பேன்னு சொல்லி என் லைஃப்லயே நினைச்சதே இல்லை. 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏஇ நான் அப்படியாக இருந்தேன். அதுலயே தான் இருந்து நான் ரிட்டையர் ஆவேன். ஒருவேளை ஏடிஓ டிஓ டி வரைக்கும் வரலாம். அவங்க சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு சிலாம் ரொம்ப கஷ்டம், எஸ்சிலாம் ரொம்ப கஷ்டம், டி வரைக்கும் வரலாம், டிவிஷனல் இன்ஜினியர் வரைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வரைக்கும் வரலாம், 2 போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் வரைக்கும் வரலாம். நீங்க ரிட்டையர் ஆகும்போது டிவிஷனல் இன்ஜினியரா ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கர்த்தர் வேற வழிகளை வைத்திருந்தார், கழுகுடைய வழி போல. அங்க பாத்தீங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட்ல ஏஇயாவே நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். ரிசைன் பண்ண வச்சாரு, ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். 18 வருஷமா முழு நேரம் எம்பிடி ஊழியங்களே செய்து கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை வைத்தார். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய வழி எனக்கு மறைக்கா இருந்தது, கழுகினுடைய வழி கர்த்தருக்கு ஆச்சரியமா இருந்தது. அது எண்ண முடியாதது, வித்தியாசமா இருந்தது. எனக்கே தெரியல என் வழி என்னான்ட்டு, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதுதான் பிரியமான காரியம். உங்க வழி உங்களுக்கே தெரியாது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னையா என்ன நடக்குது என் வாழ்க்கையில, நான் செய்கிறது இன்னது என்று இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய்ன்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்குமே என் லைஃப்ல நான் ஒரு ஊழியக்காரனா மாறுவேன்னு சொல்லி என் லைஃப்ல நான் நினைச்சதே கிடையாது. அப்படியாக பிளானிங்கே எனக்கு கிடையாது. ஆனா கர்த்தருடைய சித்தம் அதுவா இருக்கும்போது அதை யாரால மீற முடியும், யாரை மாற்ற முடியும்? அதுதான் உண்மை. உண்மை அதுதான். கர்த்தர் அப்படியாக வைத்திருக்கிறார். எதுக்குன்னு சொன்னா, ஆமா, கண்மலையின் மேல் பாம்பின் வழி, ஒரு ஸ்திரியை நாடின புருஷனுடைய வழி, வானத்திலே காணப்படுகிற கழுகனுடைய வழி, கடலிலே காணப்படுகிற கப்பலுடைய வழி, இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி ஞானி சொல்றதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கழுகுடைய வழி எப்படியோ அப்படிதான். நம்ம எப்படி சாப்பிட்றோம், எப்படி தூங்குறோம், எப்படி இருக்கிறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம் ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஒரு திட்டம்படி தான். அதுதான் கழுகனுடைய கருசனை. கழுகனுடைய கருசனை கடைசி குறிப்பாக இதை நான் வைக்க விரும்புகிறேன். கழுகனுடைய கருசனை, உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11, 12வது வசனம் இப்படி சொல்லுது. உபாகமம் 32, 11, 12 அது இப்படி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தழுவே தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து
அவைகளின் மேல் அந்த குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை அறிந்திருக்கிறீர்களே. கழுகு அதோடைய கருசனை, கழுகுடைய வேகம் பார்த்தோம், அதே நேரத்தில் கழுகுடைய தீவிரம் பார்த்தோம், கழுகுனுடைய உயரம் பார்த்தோம், கழுகு கூடுகிற ஒரு அனுபவத்தை பார்த்தோம், கழுகுடைய வழியை பத்தி பார்த்தோம். இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அப்படியாக சுமந்து குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருவதைப் போல நீங்கள் கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார். கழுகுடைய கருசனை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்குது பிரியமானவர்களே. கழுகுடைய கருசனை ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது இல்ல வாழ்க்கையில. the care of the eagle for its young cubs. அதோடைய சின்ன குஞ்சுகளுக்கு அது எவ்வளவு கருசனை வைக்குது பாருங்க. கூட்டை கலைக்கிறாரு, சட்டைகளை விரிக்கிறாரு. அதுதான் காரியம். சில நேரத்துல கூடு கலைஞ்சிடுச்சே எல்லா கழுகு குஞ்சுகளும் கீழே விழுந்து எல்லாம் செத்து போயிடும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கூட்டை கலைக்கும் போது யாராவது விரும்புவாங்களா கூட்டை கலைக்கிறது? நம்ம பார்க்கிறோம் ஒரு கூடு கலைக்கப்படுதுன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? என்னங்க இது, கூட்டை போட்டு கலைச்சிட்டீங்க, எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் செத்து போயிட போகுது அப்படின்னு. இல்லைங்க, கூடு கலைக்கும் போது செட்டைகள் விரிக்கப்படும். அதுதான் காரியம். கூடு கலைக்கப்பட்டுருச்சு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட பல கூடுகள், பல மனிதர்கள் கூடுகளாக இருந்திருக்கலாம், பல பணம் கூடுகளாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் கலைக்கப்படும். சில நேரம் கலைப்பார், கழுகுதான் கலைக்கும் அதை. ஆனா அடுத்தது குஞ்சுகள் மேல அசைவாடி செட்டைகளை விரித்து அது மேல சுமக்கும். இப்போ நீங்க கூடுகள் கலைக்கப்பட்டது உங்க கூடுகள், ஆனா செட்டைகளில சுமந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மையான காரியம். சில காரியங்கள் அப்படிதான், கூடு கலைஞ்சாதான் செட்டைகள்ல சுமக்க முடியும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் கூடு அப்படியே இருக்கட்டும், ஆனாலும் அப்படி பறக்க எப்போ கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்படிதான் கூடுகள் கலைக்கப்பட்டு செட்டைகளிலே காணப்படும் போது நமக்கு அப்ப கூடு கலைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரத்தில் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, தப்பா பண்ணிட்டாரியா, கூட கலைச்சிட்டாரப்பா அப்படின்னு. கூடு நம்முடைய நன்மைகளுக்காக கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்ட கூடுகள் மாத்திரம் இல்ல, விரிக்கப்பட்ட செட்டைகள்ல நானும் நீங்களும் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் கழுகுடைய தன்மை. இந்த கழுகின் தன்மைகளை வாழ வயதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, புது பலனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உயரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, வேகத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. கழுகுனுடைய வழி சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுகிற கழுகுலாக இருக்கு. கடைசியாக கழுகுடைய கரிசனை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கழுகு என்ற ஒரு சப்ஜெக்ட்ல இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பேசும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். சோமசுந்தரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் இப்போ நீ அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போறீங்க. கூடு கலைக்கப்பட்டது. உங்களுடைய ஊழியங்கள்லயும் சரி, உங்க ஜெப வாழ்க்கையிலும் கூடு கலைக்கப்பட்டது. மாறாக செட்டைகளை விரித்து அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் சுமந்து கொண்டு போறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, பன்சில் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பன்சிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய பணங்களும் உங்களுடைய பொருட்களும் உங்களுக்கு மீண்டுமா திரும்பி வருதுன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு நபரை பார்க்கிறேன், ரொம்ப பிரயாசம் எடுத்து ராத்திரி பகலா உட்கார்ந்து வேலைகளை செய்து உங்களுடைய வட்டி நகை கடன்களை கட்டுனீங்க. இந்த கடைசி நாள் வந்துடுச்சு, இன்னும் கூட சில ஆயிரங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, ஏலம் விட்டுருவோம், ஒரு வாரம் டைம் தருவேன், இல்லைன்னா ஏலம் விட்டுருவோம். அது ஏலம்லாம் விட மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு தவணை கொடுக்கப்படும். அதை கட்டி அதை மறு அடகு வைக்க கர்த்தர் கிருபை வைக்கிறார். ரீப்ளெட்ஜிங் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை வைக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு முக்கியமாக தனராஜ் உன்னுடைய பாவங்களை விட்டு நீ மனம் திரும்பணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். சில வேண்டாத காரியங்கள், நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன், ஆனாலும் இன்னும் சில தவறான உறவுகள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குது. அது உன்னுடைய குடும்பத்தையும் சரி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி சீரழித்து விடும். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக தனராஜ் நீங்க மனம் திரும்பணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஃபெரோஸ்ன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். புதுசா அறிமுகமாகி இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பொருளாதாரத்துக்கும் உண்டாகுது. குறிப்பா தேவன் சொல்றாரு, உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிற ஒரு மகனை நான் பார்க்கிறேன். அப்படியாக கர்த்தர் அவர்களின் ஸ்ரீ கணேஷ், கர்த்தர் உங்களுடைய பிசினஸையும் உங்க பெட்டி கடையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
புதிய பொருட்களை வாங்குவீங்க. ரொம்ப கொஞ்சமா இருக்க பொருட்கள். ஆனா அது வாங்குறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு முதல் கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த டிவியை நடத்துகிற அருமையான சேர்மேன் ஐயாவையும் அவரோட கூட இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசனம் மூடி இருக்கட்டும். மகிமை மூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி. செட்டைகளில வைத்து சுமந்து கொண்டு போகிறார் என்று சொல்லுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கிருபை டிவி கூட்டுக்குள்ளாக இல்ல, இப்போ செட்டைகளுக்குள்ளாக இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு அப்படி அந்த ஒரு வார்த்தை கர்த்தர் கிருபையா கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை இயேசுவான ஒருவருக்கே, சகல துதிக்கான மகிமை தேவனுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே, ஆமேன். ஆசைன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை சமீபத்துல போன மாசத்துல எழுதி வெளியிட கர்த்தர் கிருபை வைத்தார். இந்த புஸ்தகத்தை படிக்க விரும்புகிறவர்கள், படிக்க விருப்பம் உள்ளவர்கள், படிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் இதை கேட்டா நாங்க உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இதை தவிர ஒரு 14 புஸ்தகங்களை எழுதுறதுக்கு என்னுடைய ஊழியத்துல கர்த்தர் கிருபை வைத்தார். சின்ன சின்ன புஸ்தகம் தான். விருப்பப்பட்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, எம்பிடியை காண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இதை அனுப்பி வைப்போம். சாலமன் அண்ணன் 2 வால்யூம் புக்ஸ், அதாவது பாடல் புஸ்தகம் போட்டிருக்காங்க. எம்பிடி வால்யூம் 1, வால்யூம் 2 பாடல் 100 பாடல்கள் அடங்கிய பாடல் புஸ்தகம். ரொம்ப நல்ல பாடல்கள். அதை வேணும்னு சொல்றவங்க, அந்த பாடல்கள் வேணும்னு சொல்றவங்க, புஸ்தகங்கள் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் நாட்கள் வருது. அதனால சிடிக்கள் நிறைய கிறிஸ்மஸ் சிடி, மற்ற சிடி போட்டிருக்காங்க. விருப்பப்பட்டவங்க அது அப்படியாக நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இதை அனுப்பி தருவோம். எம்பிடி யூடியூப் ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்குது. அது ஒரு 4 வருஷமாக கர்த்தர் நடத்த கிருபை தந்தார். கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுடைய செய்திகள், சாட்சிகள், பாடல்கள் அதன் மூலியமாக ஒளிபரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதை பார்க்க விரும்புகிறவங்க எம்பிடி மினிஸ்ட்ரீஸ் என்று சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுத்த எல்லா ஆதரவுக்கு, உங்களுடைய ஜபங்களுக்கு, உங்களுடைய சொன்னப்போனால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நானும் எம்பிடியும் நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.